Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு குக் வித் கோமாலில பாபா மாஸ்டர் செஞ்ச falafel ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அது எப்படி செய்யலாம்ங்கறத நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம வெள்ளை கொண்ட கடலையை வந்து தண்ணியை ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. 8 மணி நேரம் ஊறினா தான் இது கொண்ட கடலை வந்து ஈஸியா அரைபடும். இப்போ நாம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நான் சின்ன மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணதால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து அரைக்கிறேன். நீங்கள் ஒரே மிக்ஸி ஜார்னா மொத்தம் எல்லாத்தையும் ஒன்று போல போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நாம ஒரு பாதி கொண்டக்கடலையை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கிறேன். அதனால கொத்தமல்லி இலை கொஞ்சமும் அப்புறம் வெங்காயம் கொஞ்சமும் ஒரு பச்சை மிளகாவே மட்டும் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். பரபரந்தான் அரைக்கணும், நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நாம அரைச்சாச்சு. பாருங்க நல்ல லேசா பரபரப்பாக தான் இருக்கும், நல்ல ஃபைன் பேஸ்டாலாம் அரைக்கல. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம பரபரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாதி அரைச்சாச்சு. அரைச்சதை வந்து இப்போ ஒரு பவுல்ல தட்டிக்கோங்க. இப்போ நாம ஒரு பாதி அரைச்சதையும் ஒரு பவுல்ல போட்டாச்சு. இப்போ மீதி உள்ள கொண்டக்கடலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு திரும்ப அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்ததை வந்து திரும்ப நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கொண்டக்கடலையோட சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணதால தனித்தனியாக அரைச்சேன். நீங்கள் பெரிய மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணீங்கன்னா மொத்தமாக ஒன்று போல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்த ஜீரக பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா காரம் போதலை வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள்னாலும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக பெசரி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்திலாம் பெசர வேண்டாம். லைட்டாக பெசரி விட்டுட்டு நம்ம மசாலா வடைக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்ல போண்டா மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஆனால் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, உள்ள ஒரு காற்று மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா சாஃப்டான இந்த ஃபலாஃபல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு லேசாக இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டால் போதும். லைட்டாக மேட்டாப்பில் லைட்டாக தட்டி விட்டால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃபலாஃபல் மாதிரி இருக்கும், நல்லா உப்பலாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம மீதி உள்ள அரைச்சி வச்ச இந்த கொண்டக்கடலை எல்லாத்தையுமே ஃபலாஃபல் மாதிரி இந்த மாதிரி நல்லா உப்பலாக நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ நமக்கு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு நம்ம பிடிச்சி வச்ச இந்த ஃபலாஃபல் உருண்டை எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் 4 பீஸ் மட்டும் இப்போ போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபலாஃபல் எல்லாம் போடணும். ஃபலாஃபல் வந்து நல்ல பொன்னிறமாக ஆகிறதண்டியும் நம்ம பொரிய விடணும். ஃபலாஃபல் எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கிளறக்கூடாது, உடஞ்சி போயிடும். அதனால 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ எண்ணெயில் வந்து ஃபலாஃபலை கொஞ்சம் லேசாக திருப்பி விடணும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும், நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்மளுடைய ஃபலாஃபல் வந்து நல்ல பொன்னிறமாக வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வந்துட்டு மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். அதான் அந்த ஃபலாஃபலோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு. நல்ல உப்பலாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக நம்மளுடைய ஃபலாஃபல் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஃபலாஃபல் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து ஃபலாஃபலை நம்ம ரோல்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால ரோல்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் மைதா மாவு, உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு யூஸ் பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் கோதுமை மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாவு ஊறி 1/2 மணி நேரம் ஆச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சாஃப்டான மாவுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம எப்போதும் சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் நம்ம எப்போதும் எப்படி சப்பாத்தி தரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த ஃபலாஃபல் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஃபுட்டு. இது வந்து முதல்ல உருவானது வந்து ஈஜிப்டில் தான், ஆரிஜின் வந்து ஈஜிப்டு. ஆனால் இஸ்ரேலில் தான் இது ரொம்ப ஃபேமஸ். ஃபலாஃபல் வந்து இஸ்ரேலில் வந்து பீட்டா பிரெட்டுக்குள்ளே தான் சர்வ் பண்ணி சாப்பிடுவாங்க. பீட்டா பாக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு அது மாதிரி செய்வாங்க, இல்லைனா பீட்டா பிரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க. நாம் வந்து இந்த குக் வித் கோமாலில் பாபா மாஸ்டர் செஞ்சதுக்காக சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நம்ம ரோல்ஸ் மாதிரி பண்ணி தான் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்ச சப்பாத்தியை வந்து இது மேலே போடுங்க. சப்பாத்தி வந்து நல்லா ஒரு சைடு நல்லா குக் ஆகணும்.
ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் லேசாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மேலே பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுருவோம். பாருங்கள், இந்த பக்கம் நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கமும் லேசாக ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளுடைய சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தியை போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. நாம இப்போ ஃபலாஃபல் ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம செஞ்ச சப்பாத்திலேருந்து ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு மேட்டாப்பில் டொமேட்டோ சாஸ் இல்லைனா கெச்சப் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மயோனைஸ் ரோல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபில்லிங் மாதிரி வைக்கிறதுக்காக சாலட் மாதிரி வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் என்ன வெஜிடபிள்ஸ்னால் சேர்த்துக்கிறேன்னா முட்டைக்கோசு, அப்புறம் வெள்ளரிக்காய், கேரட் இது எல்லாமே நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தான் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கேப்சிகம், ஆனியன்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஃபலாஃபலில் 2 பீஸை மட்டும் எடுத்து இப்போ சென்டரில் வைங்க. 2 இல்லைனா 3 உங்கள் விருப்பம் எவ்வளோ பிடிக்குதோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா ரோல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபலாஃபல் ரோல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் மடிச்சுட்டு நம்ம அடியில் வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக கடையில் கொடுக்குற மாதிரி செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா பட்டர் ஷீட்டை வச்சு இல்லைனா அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை வச்சுனாலும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஃபலாஃபல் ரோல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னராக கூட இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான ஃபலாஃபல் ரோல்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.